ஹாய், இந்த வீடியோ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜுவல்லரிஸ்ட் ஃபுல்லா நம்ம வந்து ஒரு பிரைடல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒட்டியானதுல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு லூஸா இருக்கும், பின்னாடி கொக்கி போட்டாலும் எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பாடியா உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியானம் பத்தாது. அதனால பிளாக் கலர் நூலை வச்சு நம்ம வந்து நம்ம பண்ணுவோம். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பின் சைடு போஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த கருப்பு கலர் நூல் இதுவும் வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா பண்ணிருப்போம், பின் சைடு போஸ்ட் வந்து அதுவே கெடுத்துரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒட்டியானத்துல நம்ம என்ன நாட்டு போட்டா அழகா இருக்கும், அந்த ஊக்கு பிளாக் கலர் நூலெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒட்டியானம் சில பேர் பெல்ட் போடுறாங்க, இருந்தாலும் ஒரு சில பேர் இதுதான் போடுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். பாத்தீங்கன்னா அந்த நாட்டு எடுத்திருக்கேன், நம்ம வந்து இதுல வந்து போட்டு ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் நீங்க அதையும் போட்டு ஜாயின் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, ஓகே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா ஒத்தாப்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு நீங்க டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணிட்டு அப்படியே இருக்கும், ஒண்ணு பண்ண. இதுவே பாக்கிறதுக்கு உங்களுக்கு முத்துக்கனால அழகா தோணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு போங்க. ஓகே, பாய்.